செவந்தி பதியம் போடலான்ட்டு இருந்தோம். அதுக்கு காடை தயார் நிலையில் இருக்குது. பதியம் இப்போ நமக்கு பதியம் தான் எங்கே வாங்கலாம், எப்படி வாங்கலாம், என்ன பதியம் ஊண்டலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருக்கேன். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு கீழே உங்களோட கமெண்ட்டை கீழே போடுங்க. திருச்சி விவசாயி இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதியத்தை கனெக்ட் பண்ண வந்திருக்கேன். அதாவது நம்ம செவந்தி பதியம் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி செவந்தி பதியம் தான் போட போகிறேன். இரு நினப்போடு இருந்தேன். அதாவது கேந்தி போடலாமா, அது செவந்தி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நம்ம இதில் கேந்தி தான் போட்டிருந்தோம். அதை அப்படியே ரொட்டேட் அடித்து நம்ம ரெடி பண்ணோம். அது வீடியோ வந்து போடுறேன் பாருங்கள். இந்த வீடியோக்கு அப்புறம் கூட போடுவேன். ஆனால் எடுத்து வச்சுருக்கேன், என்னால் போட முடியல, அப்லோட் பண்ண முடியல. இப்போ நம்ம காடை தயார் பண்ணிட்டோம். அதாவது பாரெல்லாம் கூட இழுத்து வச்சுட்டேன். நான் ஒரு ஆளாகவே பார்த்துக்கிட்டு இருக்கேன். மம்டி ஆளுங்க விட்டு வேலை செஞ்சதுக்கு நம்ம வேலை செஞ்சதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, மம்டி ஆளுங்க விட்டு வேலை செஞ்சுருந்தோம் அப்படின்னா இதில் நிறையா மாற்றம் இருக்குது. அந்த வாய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வச்சுருப்பேன். காமிக்கிற அப்படியே வாங்க. இது பாரு, இந்த பார் மட்டும் ஒரு நாள் இழுத்துருக்கேன். மொத்தத்துக்கு ஒரு நாள் இழுத்து அது 3 பாத்தி விட்டுட்டு போய் சாட்சி வீடியோவில் போட்டிருப்பேன். இந்த பாத்தியோட முடிச்சுட்டு இந்த 1 2 அந்த 6 பாத்தி 2.5 பாத்தி விட்டுட்டு போயிட்டேன். மறுநாள் காலையில் வந்து, அதாவது நேற்றுக்கு காலையில் வந்து அதை இழுத்துட்டேன். அவருங்க வாய்க்கா வந்து இந்த அளவுக்கு வைக்க மாட்டாங்க. தண்ணி பெரிய வைக்க மாதிரி இருக்கும். இது வைக்கல இன்னும் கொஞ்சம் சிறு வைப்பாங்க. அதே மாதிரி இந்த வரப்பு இவ்வளோ அகலம் வைக்க மாட்டாங்க. இந்த வரப்பு கிட்டத்தட்ட எவ்வளோ தூரங்களா இருக்குது. அப்படியே கையிலே அளந்து கட்டுறேன் பாருங்கள். 1 2 அடிக்கு 2 அடி இருக்குது. ஒரு வரப்பு 2 அடி வச்சுருக்கேன். அதே போல் தான் இந்த குறுக்கு வரப்பும் 2 அடி இருக்கும். எதுக்கு இப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா, 2 சைடுமே பதியம் கொண்டு போகிறேன். அதாவது இந்த சைடும் கங்கில் கொண்டு போகிறேன், அந்த சைடும் கங்கில் கொண்டு போகிறேன். கேப்பு, இந்த பார் கேப்பு இருக்கும். அப்போ எல்லாம் ஈவனாக இருக்கட்டும் அப்படிங்கிறனால தான் இந்த பார் அகலம்னு வச்சுக்கலாமே. இந்த பாரும் அவ்வளோதான் இருக்கும். 2 அடிக்கு 1 வச்சுருக்கேன். இப்போ திருச்சி பக்கத்துலலாம் இப்படி தான் பதியம் ஏராளமான பேர் ஊண்டுவாங்க. அப்படி தான் நான் ஊண்டி பார்த்துருக்கேன். ஒரு சில பேர் வந்து இந்த வெளியெலாம் ஊண்டுறீங்க, ஈரோடு இந்த பக்கம்லாம் பார்த்திங்க அப்படின்னா சீட்டு போடுறீங்க. இந்த மாதிரி அன்றைக்காங்கன்னா பாரு இந்த மாதிரி இழுத்து விட்டு கேப்பு, அதாவது இந்த பாருக்கும் அடுத்த பாருக்கும் இந்த ஒரு 2 அடி 3 அடி கேப் விட்டு அடுத்து இதை மாதிரி ஒன்று போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொட்டு நீர் பாசனம் தான் பார்த்துருக்கேன். இல்லை சேம் அந்த மாதிரி இங்கெல்லாம் நம்ம திருச்சி சைடெல்லாம் கிடையாது. அதனால் திருச்சி சைடு இது மாதிரியே இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆம்பளை ஆளுங்க விட்டு வேலை செஞ்சுருந்தோம் அப்படின்னா இது 1க்கு 3 ஆள். இந்த ஒரு 10 பாத்திக்கு 3 ஆள்னு வச்சுக்கோமே. 2 3 ஆள் 6 ஆள், 6 5 3000 ரூபா கூலியிலே வந்து 3000 ரூபா வரும். 3000 ரூபா இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து வேலை வந்து வரப்பு வந்து உயரமாக இருக்காது. அதாவது வரப்பு இருந்தால் தான் நம்ம இதாக இருக்க முடியும். அப்படி வரப்புமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாறை விட ஒரு 1/2 அடி கூட இருக்கும். இந்த பாரு மேமட்டம்லாம் இருக்கும், அதை விட ஒரு 1/2 அடி கூட தான் இருக்கும். நீங்கள் நேரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 பேருங்கன்னா அவ்வளோ உயரமாக இருக்குது வரப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்குன்னா இனிமேல் தண்ணி தட்டுப்பாடு. இப்போ மழை நீர், தண்ணி மழை பெஞ்சுது அப்படின்னா நம்ம காட்டில் தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா தான் அந்த அளவுக்கு இது தண்ணி நிற்க. நீ ஒரு சில பேர்த்துக்கு தோணும் தண்ணி நின்னா பதியம் வீணாக போயிருமே அப்படின்ட்டு. இந்த காட்டில் வந்து தண்ணி நிற்காது. இது தண்ணி 2 நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை விட்டுக்கிட்டே இருக்க மாதிரி காடு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னடா மட்டை தொங்குதுன்னு நினைக்கிறேன். மட்டை இந்த பேர் தாங்க கிடந்துச்சு. ஏன்டா அங்கே கிடக்குது, நடுக்கிட்டே குத்தி வைப்போம் அவன் தூக்கிட்டு வந்து குத்தி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம அடிக்கிற வெயிலுக்கு கூடு பயிர் ஏதாவது ஒன்று போடலாமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா செம்ம வெயில், திருச்சியெல்லாம் கொளுத்தி எடுக்குது. என்னன்னு தெரியல, இந்த வருஷம் கோடை மழையும் ஒன்றும் அந்த அளவுக்கு காணோம். ஆனால் அடித்தாலும் நம்ம என்னைக்கு கீரை போகிறோமோ அதை பார்த்து அடிக்குது. இந்த வருங்க நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, வெறும் கல். நம்ம என்ன தான் பொறுக்கினாலுமே இந்த கல் தான். நான் எவ்வளோ கல் பொறுக்கி போட்டிருக்கேன் வேலை செய்யும்போது பூரா. தண்ணி ஒரு சொட்டு கூட உள்ளே நிற்காது. அதனால தான் வந்து வரப்பை உயரமாக போட்டு வச்சுருக்கேன். மழை காலத்துக்கு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மழை பெய்யல, நேரம் மழை பெஞ்சு முடிச்சிருக்கணும், கோடை மழை பெஞ்சு முடிச்சிருக்கணும். அதுவும் பெய்யல. இந்த தடவை ஏதோ ஒரு தடவை வந்து கையை காட்டுறேன் கண்ணை காட்டுறேன் மாதிரி பேஞ்சிட்டு காற்றோடு வந்துட்டு காற்றோடு போயிடுச்சு. காற்று தான் அடிக்குது. இப்போ வெளுத்து எடுக்குது ஆடி மாதம் காற்று. இப்போ இதில் 10 பாத்தி இருக்குது, அதில் ஒரு 10 பாத்தி. இதுக்கு முன்னாடி நம்ம கேந்திக்கு இது மாதிரி போட்டிருந்தோம், பார் இழுத்துருந்தோம். அது ஆம்பளை விட்டு தான் விளையாடணும். நான் வந்து என்ன செஞ்சேன், அதில் பாத்திலாம் கட்டிட்டேன். அந்த பாருங்க அந்த குறுக்கு இதெல்லாம் வச்சு கட்டிட்டேன். இந்த 2 வாய்க்காவெல்லாம் இழுத்துட்டு
இந்த குறுக்கு வரப்பு வைக்கல, அந்த சைடும் இந்த சைடு சரி பண்ணிட்டேன். சரி நம்ம தூரம் காசு ஆம்பளை போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஆம்பளை கிடைக்கல. ஆனால் வந்தது இது 3 நாள், நான் ஒரு 3 நாள் வாங்கினேன். 5 ஆள் வந்தாங்க. 5 ஆள் வந்து 6 ஆள் கூலி கொடுத்தாதான் நான் வேலை செய்வேன்ட்டேன். இந்த வாக்கியம் அவ்வளோக்கும் வச்சுருக்கேன். இந்த வாக்கியாவே ஒரு நாள் வச்சு வைக்க இப்போ வச்சுமே அப்படி தான் பண்ணாங்க. அதனால் இந்த தடவை நம்மளே எல்லாம் முடிச்சிடலாம் அப்படியும் பாறைகளுக்கு போய் கேட்டிருந்தேன். வரேன்னாங்க. அப்புறம் உடம்பு சரியில்லைன்னாங்க. அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தேன், ஏற்கனவே வரேன்னு சொல்லிவிட்டு வரல, இவங்கள நம்பிக்கிட்டு நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ட்டு விட்டுட்டேன். நான் ஒரு ஆளாகவே சரி சும்மா இழுத்து பார்க்கலாம்னு ஒரு 7:30 மணிக்கு காலைல வந்தேன். ஒரு பாறைகளுக்கு வர்றேன்னு சொன்னவரை போய் பார்த்துட்டு வந்தேன். அவர் நாளைக்குன்னாரு. நாளைக்குங்கிறது நமக்கு 4 வேறு கம்மியாக இருக்குது, நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து ஒரு பாத்தி இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு அந்த ஃபுல்லாகவே இழுத்துட்டு போயிட்டேன். அதே போல் இதுக்கு முன்னாடி நான் கட்டினாங்கன்னு சொன்னேன்ல கேந்திக்கு, அவங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. வரப்பு பூரா நேருக்கு நேராக வச்சுட்டாங்க. அப்படிங்கும்போது மடை வந்து நேருக்கு நேராக எப்படி மாட்டிச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள், இது வரப்பா, இது நேரு வரப்பு இருக்காது, பார்த்து தான் இருக்கும். இப்போ அந்த அதை வரப்பு இருக்கா உங்களுக்கு, அங்கே பார்த்தா தான் தெரியும், இங்கே பார்க்கல. இங்கே ஒரு வரப்பு இருக்கா, அங்கே ஒரு வரப்பு, அதுக்கு சென்டரில் வர மாதிரி கொஞ்சமாக தள்ளி வரணும் அப்படிங்கிறது. ஏன்னா அப்போ தான் நம்ம இது பேர் மடை இங்கே திறக்கிற மாதிரி இருக்கா. முன்னாடி நேருக்கு நேராக இருந்துச்சு, எனக்கு கடுப்பாயிருச்சு. இப்போ இதுக்கு வந்து மடை இங்கே திறக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தள்ளி தள்ளி வருது. இது மாதிரி திறந்தால் தான் நமக்கு ஒரு பக்கம் அடைச்சிக்கிட்டே போயிட்டு ஒரு பக்கம் திறந்து விட்டுட்டே வரலாம். முன்னாடி இந்த வேறு தவறு பண்ணிட்டாங்க. ஆனால் வருஷமே வேலை செஞ்சாலுங்க, ஆயுசு முழுக்க வேலை செஞ்சாலுங்க, மம்மிட்டியாளுங்க வேலை இந்த தவறை பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நான் என்ன இங்கே பாருங்க, ஒரு அரைப்பாத்தி வச்சுருக்கேன்னா, இந்த அரைப்பாத்தியை இந்த சரவில் வச்சா தான் நேராக வரும். இந்த அரைப்பாத்தி இங்கே கொண்டு போய் வச்சுருக்கேன், அந்த கடைசியில் வச்சுருக்கேன். அந்த கடைசியில் அரைப்பாத்தியும் இந்த கடைசியில் அரைப்பாத்தியும் இங்கிட்டு, அப்போ நேருக்கு நேராக வராது. இந்த மாதிரி நான் ஒரு ஆளாகவே கட்டி ஒரு ஆளாகவே கிட்டத்தட்ட இது ஓட்டுப்பேன். இந்த வரப்பு மட்டும் ஒரு நாள் முக்கால் வரப்பு வச்சேன், ஒரு மணி நேரம் போயிட்டேன். மறுநாள் வந்து இந்த வரப்பு மட்டும் வச்சுட்டு போனேன். அடுத்த நாள் வந்து என்ன செஞ்சேன், அந்த ஓரத்தையும் சைடையும் இந்த சைடையும் வச்சுட்டு குறுக்கு வரப்பு வச்சேன். இந்த முதல்ல இந்த சைடு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு. இப்போ இதுக்கு இது வச்சுட்டிங்கன்னா இது வந்து இன்னும் உள்ளே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த என் கால் இருக்கா, இந்த இடத்துல பொலன்னு இருக்கும். ஏன் இதை நான் இப்படி எடுத்து வச்சுருக்கேன், இப்போ மண் அள்ளி தனியாக கரை கட்டியிருக்கேன்னா பதியம் வைக்கலான்னு ஒரு ஆவலில் கட்டியிருக்கேன், வச்சுருக்கேன். மண் நிறையா அணைச்சி விட்டு பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு. அதே போல் தான் அந்த சைடும் வச்சுருக்கேன். அந்த சைடு இன்னும் நமக்கு தெளிவாக தெரியும். மண் அணைச்சிருக்க திரும்பி பாருங்கள். இல்லை மண் அங்கேருந்து இங்கே வரலாம் அணைச்சிருக்கேன். ஏன்னா இப்படியே வெட்டிக்கிட்டு அடுத்த கட்டுக்கு வரக்கூடாது. நம்ம அணைச்சிருக்கணும், எப்போதுமே அணைச்சி வேலை பார்க்கணும். நான் அப்படி தான் பார்க்குறது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ நம்ம குத்தகைங்கிறது தெரியாது, அதாவது வந்து போக்கியம் அப்படிங்கிறதும் தெரியாது. இல்லை அப்படின்னா சொந்த காடாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த வேலையை தான் பார்ப்பேன். எந்த காடாக இருந்தால் என்ன, அக்கம் பக்கத்தில் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ காடு கம்ப்ளீட்டாக தயாராகிடுச்சு. இப்போ பதியத்தேனில் தான் நான் வந்தேன் காலையில். இப்போ அங்கிட்டலாம் எண்ணிட்டேன், இங்கிட்டு ஒரு டைம் எண்ணிக்குவோம். ஆனால் அவரேஜாக எண்ணி பார்த்துருக்கேன். கொஞ்சம் பதியம் நான் என்றைக்குமே ஒரு 300 பதியம் 400 பதியம் சேர்த்து தான் சொல்லுவேன். இப்போ நம்ம ஊண்ட போகிறது வந்து இந்த கடைசியில் ஒரு பதியம் ஊண்ட போகிறோம். அதாவது இந்த கடைசியில் ஒரு பதியம் ஊண்ட போகிறோம். இந்த கங்கில் 1 2 3 4 5 6, இந்த கட்டையில் 6 வைக்கலாம். 7 8 9 10 11 12 11 14 வருது. அங்கிட்டு 16 இருந்துச்சு, அங்கிட்டு 1 15 இருந்துச்சு. ஏன் இந்த டிஃப்ரெண்ட்டுனா, ஒரு கொஞ்சம் இடம் பார்த்து கொஞ்சம் கூட இருந்துச்சு. அதனால் ஒரே ஒரு 2 பத்திரம் மட்டும் கொஞ்சம் கூட வச்சு கட்டினேன். அது மட்டும் 16 வந்துச்சு, மித்ததெல்லாம் 15 தான் சரியாக வரும். இப்போ இதுவுமே வந்து கொஞ்சம் தள்ளி எடுத்திருக்கேன். போன தடவை கேந்திலே நம்ம ஊண்டிய மாதிரி தான் கொஞ்சம் பதியம் பத்தாமல் வாங்கி, அது அப்புறம் அன்றைக்கி சொட்டையாகி போய் அது பூரா அந்த இடத்துல பில்லு முளைக்க போய், அது கிட்டத்தட்ட 2 அடி உயரம் வலிக்க பில்லு வந்து போய், அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணலை. அப்படி நம்ம விட்டுட்டோம். களை கூட அவங்க இடத்துல பண்ணிக்கலாம். இந்த தவறுலாம் மீண்டும் இன்னும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஃபுல்லாகவே வந்து
நெற்கவே உண்டி விடலாம் அப்படின்னு சொல்லி தான் இது கிட்டத்தட்ட ஒரு 3000 பதியம் பிடிக்குது. 3200 வச்சுக்குவோம். நான் கிட்டத்தட்ட இப்போ 4000 பதியம் சொல்ல போகிறேன். கொஞ்சம் நெருக்கி உண்டுவோம், பதியம் கொஞ்சம் படுப்பதியம் கையில் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4000 பதியமாக வாங்கிடலாம். அப்புறம் நம்ம பதியம் வேணுங்கிறப்போ ஒரு டைம் அது மாதிரி தான் கேந்தி பதியமே கிடைக்காம இருந்துச்சு. இவ்வளோ தூரம் ஊண்டிட்டேன். ஒரு 250 பதியம் கிடைக்காம அந்த ஒரு பாத்திக்கு 4-5 நாள் கழிச்சு மறுபடியும் ஊண்டிருந்தேன். அதனால் அந்த தவறை இப்போ நம்ம சரி பண்ணிடணும். அதனால் சொல்லும் போதே ஒரு பதியத்தை சேர்த்து சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு 4000 பதியம் சொல்கிறேன். 4000 பதியம் ஊண்டுறேன். ஆடி 18 அன்னைக்கு ஊண்டலான் இருக்கேன். 4000 பதியம் துல்லியமாக. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க என்ன பூ போடலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.